சாத்தியம். இது உங்களுக்கு இருக்கு நான் விரும்புகிறாரு. கலாத்தியர் 6 19 வாசிக்கிறேன். 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. உடனே தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சிடும்? அவங்க கோமா இருக்கு தெரிஞ்சிடும், எரிச்சலா இருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பரிசுத்த ஆவிக்கும் பிசாசு ஆவிக்கு என்ன ஆகாது? ஒற்று போகாது. ஆவி பகுத்தறிவு உள்ளது. ஆனா பிசாசு மூர்க்கமானவன். அவன் மூர்க்கத்தை உடனே காட்டிடுவான். தெரிஞ்சுக்கலாம். ஓ பாட்டி கோபமா இருக்குது. ஆவி என்ன சொல்லிடுவார்? கோபமா இருக்காங்க, ஜாக்கிரதையாது. எரிச்சலா இருக்கிறாங்க, ஜாக்கிரதையாது. ஒரு பெரிய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உண்மை கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உலகத்தை முடியலாம், நம்ம வீட்டு உழைய முடியலாம், ஆனா உலகத்தின் வாயை மூட முடியுமா? சொல்லுங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியின் வாயை மூட முடியாது. அவர் சகலத்தை வெளிப்படுத்துகிற தேவன். எப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இடத்தில் பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கும். தெரிஞ்சிரும் பாருங்களேன். உடனே அது நமக்கு தெரிஞ்சிடும். அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமக்காரம், விக்கிரகாராதனை, பில்லிசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படியாப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தில் என்று முன்னமே நான் சொன்னது போல இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது எங்கிருந்து வரும்? தேவனுடைய ராஜ்யத்தில் வருமா? இல்ல. இந்த புறமான இருதயம், தேவன் குருதமான இருதயங்கள், இதெல்லாம் தான் இவர்கள் எல்லாம் வரும். ஆனா இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது. அதை 22 வாசிங்க. 22 அன்பு, அன்பு, பாசம், பிரியம், விருப்பம், ஏற்றது, சந்தோஷம், மகிழ்ச்சி, எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் நேசிக்கணும் பாருங்க, அன்பு காட்டணும் பாருங்க. இது தேவனுடைய ஆவி, இது தேவனுடைய அன்பு. தேவனுடைய இயேசு கிறிஸ்து சிறுவில அலைந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நுறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவரை பார்த்து சொன்னார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள். பிதாவே, இவர்களை அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? சகல ஜனங்களின் பார்த்து நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆசைப்படுவீங்க, மிராசா இருப்பீங்க, மகிமையா இருப்பீங்க. தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கு 2 தூதரை பின்னாடி அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை நான் அதிகாலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்து விட்டு நான் 2 மணி நேரம் ஜெபிப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் ஊழியர்களாக ஜெபம் பண்ணிட்டு அப்படி படுத்து நித்திரை லைட்டா தான் வந்தது. ஒரு பெரிய உருவங்க, கர்த்தருக்கு சொல், நேருக்கு நேரம் சம்பேர் பெரிய உருவம். அது அப்படியே வீட்டுக்குள்ள வர நினைக்கிறேன், என்ன அந்த உருவம் இப்படியாப்பட்ட உருவம்? அந்த பைபால் மாதிரி அந்த ஆளு வந்துட்டு இருக்கிறான். நான் எழுந்து அவனுக்கு எதிர் போறேன். அவன் ஓடி வந்து என்ன மோதினான். நான் மோதின பாருங்க, அவன் சுக்கு நூறா ஒழுகி போயிட்டான். அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. சுக்கு நூறா ஒழுகிட்டான். அவனை தேடி பார்த்தேன், காணோம். புரிஞ்சவன திருப்பாட்ட சொன்னேன், அதுதான் சத்துருவு. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்க என்ன இருக்கு? விடுதலை உண்டு. ஆனா இவனை என்னால மோத முடியுமா? ஆனா மோதி பாக்குறேன்னு சொல்லி மோதல பாருங்க, சுக்கு நூறா உடைந்து போயிட்டான். உடைந்து போடல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவனை எப்படி நம்ம உடைத்தோம்? தாவீது கோலியாத்தை உடைத்தது போல, தாவீது கோலியாத்தை உடைத்தது போல சத்துருக்கள் அப்படிதான் வருவான் வல்லம் போல. நீ நிமிர்ந்து நின்று ஆவியில பலம் பண்ணா போதும்,
எல்லாத்தையும் நோக்கி தள்ளிடலாம். அல்லேலூயா. அததான் இந்த அன்பு. அன்பு அன்பு அன்பு. தேவன் இதுதான் விரும்புகிறார். என்னது? ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இரக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று ஜெயிக்கவும் முடியாது. விரோதமான பிரமாணம் உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா. கிடையாது. புதிய வருஷத்திலே இதை நீங்கள் பிரவேசியுங்கள். ஒரு பெரிய மகிமையான காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோவான் எடுத்துப்போம். யோவான் அடுத்தது யோவான் 16:23-24 வாசிங்க. அந்த நாளிலே சொல்வாரு, இந்த உலகம் அழிகிற காலத்தில் இயேசு வரும் பொழுது அந்த நாளில், இந்த நாளில நீ பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் கிருபையோடும் நீ இருப்பியானால், அந்த கொள்ளாத நாட்கள் வரும்போது, ஆபத்தான காலம் வரும்போது, அந்த இரவு வரும் பொழுது, அந்த நாளிலே சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க முடியாது, கேட்க மாட்டீர்கள். மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டு. கரங்களை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டுங்க. நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். நிறைவாய் 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 பெற்றுக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்வீர்கள் என்றுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சகல ஜனங்களை காட்டிலும் நீங்களே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். நீங்களே தேவனுக்கு யாருங்க? பிரியமான பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார். உபாகம் 7:8 வாசிங்க. உபாகம் 3:7-8. சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இந்த ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அது ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். உலகத்தில் கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்மள மீட்டுக் கொண்டார். அதனால நீங்க அவருடைய பாதத்தை உட்கார்ந்து இருக்கிறோம். பொல்லாத ராஜாவுடைய கையில் இருந்த நம்மளை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டார்? மீட்டு எடுத்துட்டார், தூக்கி எடுத்துட்டார், கரம் பிடித்து தூக்கினார். வேதவசனம் எவ்வளவு அழகு! கரம் பிடித்து தூக்கினார். அதுல உபாகத்தில் 8-8 அதிகாரம் 10 வாசிங்களேன். 8-10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைகையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக சோதரிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக சோதரிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக சோதரிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த பாதிக்காக சோதரிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்காக சோதரிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷங்களுக்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய் நீங்கள் தேவனை சோதரிக்கிறீர்களா? ஹலோ, சோதரிக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு அன்பு காட்ட வேண்டும் என்றுதான் இந்த வேதவசனம் தெளிவா சொல்லுது. உபாகம் 30:6 வாசிங்களே. உபாகம் 30:6 சீக்கிரம் வாசிங்க. 30:6 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அததான் பார்க்க, நீ உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாகிய இருதயத்தையும் விருத்தசேதனம் பண்ணி இந்த சாபங்கள் எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன் துன்பங்கள் மேலும் உன் பகைகள் மேலும் வராது. நீ கர்த்தரை விசுவாசிக்கிற, நீ தேவனோடு இருக்கிற, தேவனுக்கு அந்த அன்புக்கும் அப்படியே பார்த்து நடக்குது. ஆனா உன் விரோதிக்கிறவர்களுக்கு அத்தனை சாபங்களும் போய் சேர்ந்துருமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
உபாகம் 7:15 வாசிங்க. அதை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 15 வாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உன்னை விட்டு விலகுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய உனக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த 10 விதமான எகிப்திய கொடிய நோய்களை ஒன்றும் உன்மேல் ஒன்று உன்மேல வருவதில்லை. உன்னை பகைக்கிற யாவர் மீதும் அவைகளை வரப்பண்ணுவார். Praise the Lord. கரங்களை தட்டுங்க. உன்னை பகைக்கிற மீது அந்த நோய் போயிடும். ஆனா உன் மேல வராது. ஹalleluya. 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 ஏன் இஸ்ரவேலுக்குள்ள தீமையை அவர் பார்ப்பதில்லை. யாக்கோபுக்குள்ள அக்கிரமத்தை தேவன் பார்ப்பதில்லை. அன்பை பார்க்கிறார், பிரியத்தை பார்க்கிறார், உள்ளவை பார்க்கிறார், மகிமையை பார்க்கிறார். தேவன் உன்னுடைய உன் முகத்தை தேவன் பார்க்கிறார். எல்லாரும் முகத்தை பார்ப்பாங்க. தேவன் உன் அகத்தை, இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்ல. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10:13 சீக்கிரம். 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உனக்கு எனக்கு வராதுங்க, வருவதில்லை. தேவன் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவனா இருக்கிறார். உண்மையுள்ளவனா இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் யாரு? சோதனை ஒண்ணும் பண்ணிடாதுங்க. மேன்மையை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும், பொக்குஷத்தை கொண்டு வரும், கிருபைகளை கொண்டு வரும், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும். அதான் அன்பு. அதான் அன்பு. அன்பு சகலத்தை வெல்லும், சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை மூடும். கோபம், எரிச்ச நம்ம வாசித்தல்ல, அது பரலோக ராஜ்யத்தை எட்டி கூட பார்க்காது என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ரோமர் 10:8 வாசிங்க. ரோமர் 10:8. இந்த வார்த்தை உமக்கு சமீபமாய். இந்த வார்த்தை எங்க இருக்கு? சமீபமா இருக்குது. எங்க இருக்கு? சமீபமாவும் எங்க இருக்கணும்? உன் வாயில் இருக்கணும். அந்த வார்த்தை உன் வாயில் இருக்கணும். தாவீது சொல்றாங்க, நான் கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கிற துதி எங்க இருக்குது? என் வாய்க்குள்ள இருக்குது. என் இருதயத்துல என்ன இருக்குதோ அதான் என் உதடு பேசும். அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை பத்தீங்களா? அன்பு. இஸ்ரவேலுக்குள்ள அக்கிரமத்தை பார்ப்பதில்லை, யாக்கோபுக்குள்ள என்னத்தை பார்ப்பதில்லை? குற்றத்தை நான் கவனிப்பதில்லை. ஆனா உலகம் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவதே இல்லை. அந்த வார்த்தை பிரசங்கிக்கிற வார்த்தையை அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. 10:9-10. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் பாத்தீங்களா? அவன் வாயில என்ன இருக்கிறதோ அதுதான் வரும். நான் சொல்றேன், உன் வாயினால் அதை அறிக்கை செய்து தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ஓ praise the Lord, நீ ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஹல்லேலூயா. சகல ஜனங்களை காட்டிலும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. உபாகம் 7:13 வாசிங்க. உபாகம் 7:13. உபாகம் மாத்தி வந்துட்டே இருக்கு பாருங்க. தேவார்த்தை 13 வாசிங்க. உன் மீது praise the Lord. மறுபடியும் சொல்றார், உன் மீது அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று தேசத்தை பெருக பண்ணி கற்பகனியையும் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் பலனையும் மந்தையையும் praise the Lord. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆட்டு மந்தை, இன்னைக்கு சபை மந்தை. அன்னைக்கு ஆட்டு மந்தை, இன்னைக்கு என்ன மந்தை? சபையின் மந்தை. ஆசீர்வாத வாக்கு கொடுத்திருக்கிறார். அறுவடையின் ஆண்டு சொல்லிட்டாரு, துதியின் ஆண்டு சொல்லிட்டாரு, கேட்பதை ஒடுக்கும் காலம் ஆண்டு சொல்லிட்டார். பெற்றுக் கொள்ளுகிற காலம் சொன்னார்ல, நான் செடி நீங்கள் கொடிகள், என் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
சொல்லிட்டாருல, பிடிச்சிக்க வேண்டியதுதான். அப்பா 10 ரூபா நீ ஸ்கூல் போயிட்டு வா, உனக்கு 50 ரூபா தரேன் சொல்லிட்டாருல. ஸ்கூல்ல வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கும் அந்த 10 ரூபா லாபம். அந்த இன்னொரு டைம் பெல் அடிப்பாங்க, அப்பயும் அந்த 10 ரூபா. வீட்டுக்கு போகும்போதும் அந்த 10 ரூபா லாபம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. சொன்னல காலையில நீ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா அவனுக்கு 10 ரூபா தரேன். உடனே அப்பா என்ன பண்ணிட்டு 10 ரூபாயா பையன் ஊருக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தா 10 ரூபா. அந்த அப்பா 10 ரூபா கொடுப்பாரு, இவர் 10,000 கோடி கொடுப்பாரு. பசுமையான புல்லு மேல வைத்து ஒன்னிய ஆஸ்வதிப்பான். இவர 10 ரூபா கொடுப்பாரு, அவர் பசுமையான புல்லு மேல வச்சு நம்ம ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் எபிரேயர் 10:35-36 கடைசி. அல்லேலூயா. எபிரேயர் 10:35-36 எபிரேயர். ஆகையால் வாக்குத்தத்த இந்த ஆண்டு இது வந்து பல்வரின் ஆண்டு, துதியின் ஆண்டு, செழிப்பின் ஆண்டு. நீ பெற்றுக்கொள்ள எடுத்துக்கலாம், கேட்க தேவையில்லை, எடுத்துக்கலாம், எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம், எடுத்து பாருங்களேன். துதித்தா உனக்கு வந்துடும் சொல்லிட்டார் ஆண்டவர். வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். பாத்தீங்களா, அந்த விசுவாசத்தை, அந்த தைரியத்தை, அந்த ஜெபத்தை, அந்த வாஞ்சியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடாம இருங்க. அந்த சொல்றாரு, விட்டு விடாம இருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வார்த்தைகளை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. ஓ, என்ன சொல்றாரு, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை வேண்டியதா இருக்குது. படபடப்பு இல்ல, கோபம் இல்ல, பொறுமை, வெறுப்பு இல்ல, அமைதி. அப்பதான் வாக்குத்தத்தை பெற முடியும். வாக்குத்தத்தை பெற முடியாது. 25 வருஷம் பிறகு ஒரு வாக்குத்தத்தம் பலிக்குது. 25 வருஷம் அந்த மனுஷன் காத்திருந்தான். அதை விட நம்ம அதிகமா காத்திருந்தா அவனை காட்டி எட்டிப்பான ஆசீர்வாத தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பைபிள் எவ்வளவு அழகாய் நம்மளை வர்ணித்து நம்மளை பெரிய ஆக்குது தெரியுங்களா? ஒரு காலத்துல இந்த பைபிள் பத்தி தெரியாது. பல்லுக்கு பல், கல்லுக்கு கல், காது காது, மூக்கு மூக்கு ஓடிக்கொண்டு இருந்தோம். சகதியிலே உயர்த்தி கொண்டிருந்தோம், சேற்றிலே புரண்டு கொண்டிருந்தோம். ஆனா இப்பொழுது சேரு சகதி என்று தேவன் போட்டிட்டு காட்டுகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே அவர் வரப்போகிறான். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. பிரியமா இராது. அவன் நான் பிரியமா இருக்க மாட்டேன். அவன் எரிச்சலா இருப்பேன், கோபமா இருப்பேன். அவன் என்னை பின்னிட்டு போறான், என்னை பின்னுக்கு தள்ளி அவன் போகிறான். மோசமான காரியங்களை என் ஜனங்கள் பின்பற்றிருக்கிறதுனால அவங்க மீது ஆத்துமா இராது. கீழவசனம் 39. நாம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்கி இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை அந்த சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கிறோம். சகல ஜனங்களை காட்டிலும் நீ நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சகல ஜனங்களை காட்டிலும். அப்படியானால் தேவன் உன்னை என்னை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உபாகமம் 4:31. அதனால தேவன் இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் உன்னை என்னை என்ன பண்ண மாட்டாராம்? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி இருக்கான்? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அதோ அன்பு பிள்ளையே, சகோதரி சகோதரனே, உன்னை இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். இரண்டாவது உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்தார். உன் பிதாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஆணையிட்டு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கையை மீது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவது இல்லையா? மறக்க மாட்டார். 1 கைவிட மாட்டார், 2 அழிக்க மாட்டார், 3 மறக்க மாட்டார். உன்னை என்னையும் மறக்காமல் மலை மீது இருக்கிற பட்டினமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது அறுவடையின் ஆண்டு, துதியின் ஆண்டு, நீ பெற்றுக் கொடுக்கிற ஆண்டு. அவர் சொல்லியும் வசனித்தும் இது வசனித்து இருக்கிறார்.
சொல்லி வசனித்திருக்கிறார். சொல்லி செயல்படுத்த முடியுமா? எழுதி கொடுத்தார். சாசனம் பத்திரத்தில் எழுதி கொடுக்கிறார். அந்த சாசனத்தை எழுதி கொடுத்த பிறகு அதை நிறைவேற்றாம இருப்பாரா? நிச்சயமா நிறைவேற்ற. அந்த ஆண்டு 60 ஆண்டு துதியின் ஆண்டு. ஜெபிக்கணும் அதிகமா. ஜெபிக்கிறவர்களை பார்த்துதான் விசுவாசம் நடுங்குமா, பயப்படுமா. ஆனா துதிக்காமல் பார்த்து விசுவாசம் என்ன பண்ண மாட்டான், ஒண்ணுமே செய்ய மாட்டான், கண்டுக்க மாட்டான். எங்கேயாவது போயிட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது பிரச்சனை. இவன் ஜெபிக்கிறவன் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி இவனை ஜெபிக்காத ஆக்கிடணும். விசுவாச ஜெபத்து மட்டும்தான் என்ன பண்ணுவான், நடுங்குவான். எதிர்க்க நடக்க மாட்டான், பயப்பட மாட்டான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் நான் யாருங்க? ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.